ரெகுலரா நேச்சுரோபதி முறையில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளென்சிங் மெத்தட் இருக்கு. அதாவது கோலான் கிளென்சிங் மாதிரி தான், பட் எந்த ஒரு மெஷினோட இதுவும் இல்லாம. ஸோ அந்த முறையத்தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது என்ன, எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இது இப்படி எடுக்கிறதுனால ஏன் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:2:2 அப்படிதான். ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணீர் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி 2 எலுமிச்சை பழம் வந்து எடுத்துக்கணும், நம்ம நார்மல் சைஸ் எலுமிச்சை பழம். அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் உப்பு வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ உப்பு அப்படிங்கிறப்ப இங்க நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துப்பே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ நார்மல் அயோடைஸ்ட் சால்ட் வேண்டாம். என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா முதல் நாள் இரவு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணீர்ல 2 லிட்டர் தண்ணீர்ல அந்த உப்பை கலந்து நல்லா ஒரு பாயில் பண்ண வந்துடும். ஒரு பாயிலிங் பாயிண்ட் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த 2 லிட்டர் தண்ணீர் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.25 லிட்டர் தண்ணீரா வந்து குறையணும். ஸோ குறைஞ்ச உடனே என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணி வச்சிடணும். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டா அதை சூடு பண்ணணும். ரொம்ப திருப்பி கொதிக்க விடக்கூடாது, லைட்டா சூடு பண்ணணும். லூக் வார்ம், வெதுவெதுப்பாக இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுல என்ன பண்ணணும்னா இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு பாத்தீங்களா, 2 எலுமிச்சம்பழம், அந்த சாரை வந்து அதுல பிழிஞ்சு விட்டுறணும். பிழிஞ்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணீரை கடகடகடன் குடிக்கணும். அடுத்து 1 மணி நேரம் கழித்து 1 டம்ளர் தண்ணீரை வந்து குடிக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 4 கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறப்பயே நமக்கு வந்து கழிச்சல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம இந்த பீரியாடிக்கா இந்த ப்ரொசீஜரை பண்றப்பே நமக்கு தெரியும் நம்ம வெயிட் குறைஞ்சிருப்போம்னா நமக்கு உடம்புல இருக்க அந்த தேவையில்லாத ஃபேட், எக்ஸஸ் ஃபேட் அதெல்லாம் குறையாது. நமக்கு பலருக்கும் வந்து என்ன அப்படின்னா மலக்குடல்லே வந்து கிட்டத்தட்ட 3 கிலோக்கு நம்ம கழிவுகளை வச்சிருப்போம். ஸோ அந்த கழிவுகள் இது ஆகுறதுனால அந்த அளவு கழிவுகள் இருந்ததுன்னா மேக்சிமம் 3 கிலோ வரைக்கும் நமக்கு குறையும். அது மாதிரி இந்த வயிறு உப்புசம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படாது.